வேதத்தை எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51வது அதிகாரத்தின் 1வது வசனம். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். இந்த மாதம் கர்த்தர் தந்த வார்த்தை இதுதான். நீங்க நோக்கி பாருங்கள், நோக்கி பாருங்கள். வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையை நோக்கி பாருங்கள், பிளக்கப்பட்ட கன்மலையை நோக்கி பாருங்கள். பிளக்கப்பட்ட கன்மலை என்று சொல்லும் போதே நமக்கு தெரியும் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிளக்கப்பட்ட கன்மலை என்று சொல்லும் போது எதை காண்பிக்கிறது அப்படின்னா, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 2வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வார்த்தை சொல்லுவார். இயேசு கிறிஸ்துவை, சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அப்போஸ்தலர்களிலே அதிகம் படித்தவன் பவுல், அதிக ஞானவான். பவுலுக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியுது. எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சினாலே அவங்க ஃபேஸை பார்த்தாலே தெரியும் இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ் தெரியுது. ஏதாவது கொஞ்சம் கூடுதல் தெரிஞ்சிட்டுனா அவ்வளோதான்ல. ஆனால் அந்த பவுலுக்கு எல்லாம் தெரிந்தும் பவுல் ஒரு காரியத்தில் முதல்ல தீர்மானிச்சிட்டார் இருதயத்தில். என்ன அப்படின்னா, நான் எங்கெல்லாம் ப்ரீச் பண்றேனோ அங்க ஒரு காரியம் ஜனங்க அறிந்தால் போதும். என்ன? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை. நீ வேற எதையும் ஆராயணும்னு பைபிள் சொல்லல. நீ வேற எதையும், வேற ஒன்னும் உனக்கு தெரியாட்டியும் உனக்காக சிலுவையில் அறையப்பட்டாரு, நீ அவரை அறிந்து கொண்டால் போதும். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே அன்றி வேற ஒன்னும் தெரியாட்டியும் பரவாயில்லங்க, அவரை தெரிஞ்சா போதும். நீ நோக்கி பார், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து. நோக்கி பார்த்தால் என்ன உண்டாகும்? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் போது நமக்கு கிடைக்க பெறுகிற நன்மை என்ன? அவரை நோக்கி பார்ப்பதினால் நமக்கு என்ன உண்டாகிறது? ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆமென், யோவான் 3வது அதிகாரத்தில் இப்படி சொல்லி இருப்பார். 3வது அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். சர்ப்பமானது அன்று மோசையினால் வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும். அந்த சம்பவத்தை நான் சற்று சொல்லிவிட்டு நான் செய்திக்குள்ளே வர விரும்புகிறேன். என்னாகமம் 21வது அதிகாரத்தில் தான் அந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு நன்றாய் பழக்கப்பட்ட வசனங்களாக இருந்தால் இந்த நாளில் பேசும்படி ஆவியானவர் இந்த வார்த்தைகளை சிந்தையிலே கொண்டு வந்து உறுதிப்படுத்தினபடியினால் நான் உங்களோடு கூட இதை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆமென். இங்கே ஜனங்கள் வழி நிமித்தமாய் மனமடிவாகிறார்கள். அப்பொழுது ஜனங்கள் மன்னாவுக்கு எதிராக முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க.
மன்னாவுக்கு எதிராய் முறுமுறுக்க ஆரம்பித்தது, தேவ கோபத்துக்குள்ளாகிறார்கள். இன்னும் சொல்லணும்னா பாவம் செய்தார்கள். இவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் 6வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். பாவம் மரணத்தை பிறப்பிக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். எப்பொழுது ஆதி மனிதன் பாவம் செய்தானோ அப்பொழுதுதான் மரணம் பிரவேசித்தது. ஆமென். மனிதன் எப்பொழுது, அதுவரை மரணம் என்று ஒன்று இல்லை. மனிதன் பாவம் செய்த போது மரணம் பிரவேசித்தது. காரணம், பாவத்துக்கு ஒரு சம்பளம் உண்டு. அந்த சம்பளம் தான் மரணம். இவர்கள் பாவம் செய்கிறார்கள். அந்த பாவத்தின் நிமித்தம் கொள்ளிவாய் சர்ப்பங்கள் ஜனங்களை கடிக்கிறது. ஜனங்கள் மடிகிறார்கள். இப்பொழுது அவர்கள் மோசேயின் இடத்தில் வந்து சொல்லுகிறார்கள். 7வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அதனாலே ஜனங்கள் மோசேயின் இடத்திலே போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கு விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம், எங்களை விட்டு நீங்கும்படி சர்ப்பங்களை எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். நல்ல கவனமா கேளுங்க. ஆமென். பாவம் செஞ்சிட்டோம். இப்ப ஜனங்களுடைய கூக்குரல் எதுவா இருக்குது? ஜனங்களுடைய ஜெபம் எதுவா இருக்குது? சர்ப்பங்களை எங்களை விட்டு நீக்கும்படி, சர்ப்பங்களை எங்களை விட்டு நீங்க பண்ணும்படி. ஏதாவது பண்ணுங்க. நீங்க ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணுங்க. ஏன் இந்த சர்ப்பங்கள்? பாவம் செஞ்சிட்டோம். அதனால இந்த சர்ப்பங்களை எங்களை விட்டு நீக்கும்படி. என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, அன்று எப்படி பாவம் செய்தவன் சர்ப்பங்களின் பிடியில் அகப்பட்டார்களோ அப்படியே பாவம் செய்கிறவன் பிசாசின் பிடியில் இருக்கிறான். இங்கே சொல்றவங்க யார் தெரியுமா? ரட்சிக்கப்பட்டவங்க, சிவந்த சமுத்திரத்தின் வழியில ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டவங்க, மேகத்தின் கீழே நடத்தப்படுகிறவர்கள், கன்மலையின் தண்ணீரை குடித்தவர்கள், மன்னாவை புசித்தவர்கள். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டானவன். ஞாயிற்றுக்கிழமை வந்து என்னதான் ஆராதிச்சுட்டு திங்கள்ல இருந்து பாவம் செய்ய ஆரம்பித்தால் இந்த சர்ப்பங்கள் விலகாது. இந்த பிசாசின் பிடி. அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. ஏன் அப்படி சொல்ல காரணம் என்ன தெரியுமா? அவரிடத்தில் பாவம் இல்லை. அப்ப பாவத்தில் இருக்கிறவன் பிசாசின் பிடியில் இருக்கிறான். விஷமுள்ள சர்ப்பங்கள் அது என்ன செஞ்சது? அது ஜனங்களை கொத்திச்சு, ஜனங்க செத்தாங்க. பாவத்தின் விளைவு பயங்கரமா இருக்கும். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, நீ விலகி ஓடு, விலகி ஓடு. பிசாசுக்கு எதிர்த்து நிற்க சொல்றார், வேசித்தனத்துக்கு விலகி ஓட சொல்றார். பிசாசுக்கு நீ எதிர்த்து நில்லு, ஆனா பாவத்துக்கு நீ விலகி ஓடணும். பாவத்தோடு விளையாடாத. அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், அதெல்லாம் என்ன அணுகாதுன்னு சொல்லிட்டு அங்க போய் இருக்காத. நீ ஓடணும், யோசேப்பை போல ஓடணும். இல்ல அது அவங்க தான் தப்பு பண்றாங்க, நான் ஒன்னும் தப்பு பண்ணல, நீ நிக்க கூடாது, நீ ஓடணும். பாவத்தோடு ஒருபோது விளையாடாதே. பாவம் செய்கிறவன், பாவத்தில் இருக்கிறவன், அது யாரா இருந்தாலும் சரி, அவன் பிசாசின் கண்ட்ரோல்ல இருக்கிறான். எனவேதான் ஜனங்கள் கத்துறாங்க, ஜனங்கள் கெஞ்சுறாங்க, நாங்க பாவம் பண்ணிட்டோம், இந்த சர்ப்பங்களை எங்களை விட்டு நீங்கும்படி செய்யுங்க. இப்ப மோசே கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். ஜெபிக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து, 8வது வசனம், அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால்
பிழைப்பான். அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்தபோது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். இது அன்னைக்குள்ள ஜனங்களுக்கு புரியல. ஏன் ஆண்டவர் இப்படி ஒரு சொல்யூஷன் வச்சிருக்கிறாருன்னு தெரியல. ஆனால் இவைகளெல்லாம் திருஷ்டாந்தமாய் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்? நாளை மனுக்குலத்தின் மீட்புக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படுவதை குறித்து ஏற்கனவே திருஷ்டாந்தமாய் எழுதப்பட்டது இது. ஆமென். பிழைப்பூட்ட, அப்ப பிழைக்க, இந்த சர்ப்பங்களுக்கு நீங்களாக்கி விடுவிக்கப்பட, இந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலிருந்து காப்பாற்றப்பட என்ன செய்யப்பட வேண்டும்? அன்னைக்கு நடந்தது என்ன தெரியுமா? ஒரு வெண்கல சர்ப்பம் செய்யப்பட்டு மரத்தில் தூக்கி வைக்கப்பட்டது. தூக்கி வைக்கப்பட்டது. அந்த வார்த்தையை நீங்க படிச்சீங்கன்னா யார் அதை பார்க்கணுமா? 8வது வசனம், கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்க்கணும். யாரை இந்த பாம்பு கடிச்சதோ அவன் நோக்கி பார்க்கணும். பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? ரோமர் 3:23 சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள். சாலமோன் தேவாலயத்தை கட்டி முடித்து கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி ஜெபிக்கும் போது சொன்ன வார்த்தைகளில் ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? 1 ராஜாக்கள் 8:46 முதல் லைனை வாசியுங்கள். 1 ராஜாக்கள் 8:46, பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே. பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே. 143 சங்கீதத்தில் தாவீது சொல்றார், ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினால் அடியேனை நியாயம் தீர்க்க பிரவேசியாதையும். அப்போ கடிப்பட்டவன் என்னதான் கண்டிப்பா செஞ்சாகணும், பிழைக்கணும்னா பார்த்துதான் ஆகணும், நோக்கி பார்த்துதான் ஆகணும். தாவீது சொல்லுகிறான், நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். இன்னும் சொல்லணும், இந்த பூமியிலே பிறந்து வளருகிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிற வார்த்தை இதுதான், பாவத்தின் சம்பளமாகிய மரணம், பாவம் செய்கிற ஆத்துமா சாகுமாம். அதன் அர்த்தம் அந்த நித்திய நரகம். இதிலிருந்து தப்புவிக்கப்பட, காப்பாற்றப்பட, பிழைக்க ஒரே வழிதான் இருக்கிறது, உயர்த்தப்பட்ட கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பதே என்று வேறு வழி இல்லை. நல்ல கவனமா கேட்கணும். கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் பார்க்கணும். அப்போ அவன் சர்ப்பம், வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டிருக்கிறது, அவங்க முன்னாடி தான் உயர்த்தப்பட்டிருக்குது. உயர்த்தப்பட்டதுனால இவங்க பிழைக்கல, உயர்த்தப்பட்டத இவங்க பார்த்ததுனால பிழைத்தாங்க. கிறிஸ்து மனுக்குலத்துக்காக மரித்திருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காகவோ, ஒரு குறிப்பிட்ட கோத்திரத்துக்காகவோ, ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தாருக்காகவோ அல்ல, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி. இப்போ அவர் இன்னும் அந்த கிருபையின் வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தார், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் யார் பிழைப்பார் தெரியுமா? யார் உயர்த்தப்பட்ட கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் மட்டுமே பிழைப்பார்கள். இந்த நாளில் இந்த நற்செய்தியை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, ஆமென், இன்னும் இந்த பாவத்தில் இருந்து கொண்டிருப்பீர்களே ஆனால் உங்கள் ஆத்துமா அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த நாளில் இந்த செய்தியை கர்த்தர் ஏன் கேட்க வைக்கிறார் தெரியுமா? உயர்த்தப்பட்ட கிறிஸ்துவை நோக்கி பார். எப்பொழுதுங்க இந்த இப்படி ஒரு வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது எதன் பிறகு? ஜனங்களுடைய மீறுதலுக்கு பிற்பாடு. உண்மைதானங்க.
ஏதேன் தோட்டத்தை உருவாக்கும் போதே, ஆமென், ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி, ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி மனுஷனை உருவாக்கி அதில் வைக்கும் போதே, ஆமென், குமாரனாகிய கிறிஸ்து அடிக்கப்படுவதை குறித்த தீர்க்க தரிசனம் வெளிப்படவில்லை. எப்பொழுது ஆதி மனிதன் மீறினானோ அப்பொழுது அவன் தேவ மகிமை அற்றவனானான். தேவ மகிமை அற்றவனுக்கு தேவ சந்நிதியிலே காணப்பட முடியாது. எனவே அவர் உலாவுகிற தோட்டமாகிய ஏதேனை விட்டு துரத்தப்பட்டான். அவன் ஏதேனை விட்டு துரத்தப்பட காரணம் என்ன? அவன் தேவ மகிமை அற்றவனானான். நிர்வாணிக்கு அங்கே இருக்க முடியாது. வஸ்திரம் இல்லாதவனுக்கு அந்த கூட்டத்தில் இருக்க முடியாது. ஆமென். இப்பொழுது அவன் இழந்தவனாய், வஸ்திரமற்றவனாய், ஹல்லேலூயா, அவர்களே ஒரு வஸ்திரத்தை அணிந்து கொண்டார்கள். ஆனால் அதை, ஆமென், ஆதாமுக்கு ஏவாள் கண்ணுக்கு அந்த உண்டாக்கின வஸ்திரத்தால தன் நிர்வாணத்தை மறைக்க முடிந்தது. ஏவாளுக்கு ஆதாம் கண்களுக்கு தான் உண்டாக்கின வஸ்திரத்தால் நிர்வாணத்தை மறைக்க முடிந்தது. ஆனால் தாங்கள் உண்டாக்கின வஸ்திரத்தாலே அவர் கண்களுக்கு அவர்கள் நிர்வாணத்தை மறைக்க முடியவில்லை. அதன் அர்த்தம் என்ன? என் சுய நீதியினாலோ என் சுய கிரியையினாலோ அவர் சந்நிதியில் என்னால் காணப்பட முடியாது. இப்போ தேவ மகிமையற்றவர்கள் ஆனார்கள், தேவ சந்நிதியை விட்டு துரத்தப்படுகிறார்கள். ஆமென். எப்பொழுது சாத்தான் நினைச்சிட்டான், என்ன நினைச்சிட்டான்? நான் ஜெயிச்சிட்டேன்னு நினைச்சிட்டான். அவன் நினைக்கிறதுக்குள்ள அவன் தலையில இடி விழுற மாதிரி தீர்க்க தரிசனம் வெளிப்படுகிறது. என்ன? உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். அவர் உன் தலையை நசுக்குவார். அப்போ இந்த மீறுதல் இல்லாம இருந்திருந்தா அவர் அடிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட காரணம் என்ன? இவர்களுடைய மீறுதல், பாவம். இப்போ கொடுக்கப்படுகிற கிருபை என்ன? கிருபை ஒன்றுதான். உயர்த்தப்பட்ட அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார். இன்று என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிற நற்செய்தி இதுதான். வேறு வழியே கிடையாது. I am the way. இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். நமக்காக பிளக்கப்பட்ட கன்மலை, வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலை, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். நீங்க சர்ச்சிலேயே இருக்கலாம், நீங்க பெந்தேகோஸ்தே குடும்பத்திலே பிறந்து வளர்ந்திருக்கலாம். ஆனால் ரட்சிப்பு என்பது நோக்கி பார்க்கிறவனுக்கு மட்டுமே கிடைக்கும். நான் பாஸ்டர் பிள்ளையானதுனால எனக்கு ரட்சிப்பு கிடைக்காது. நான் நோக்கி பார்த்தால் மட்டுமே எனக்கு ரட்சிப்பு கிடைக்கும். நோக்கி பார்க்கிறவன் பிழைப்பான். நோக்கி பார்த்து பிழைத்துக் கொள்ளுங்கள். இந்த சர்ப்பங்களை நீங்கும்படி செய்யுங்க. நீங்க நோக்கி பார்க்கும்போது பிசாசின் பிடிக்கு நிற்க முடியாது. காரணம், அன்று ஆட்டுக்குட்டி, நிழலாய் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை சும்மா வீட்டு நிலைக்கால் மேல் அப்படி பூசினதுக்கு பார்வோன் வீட்டில் அலற ஆரம்பிச்சிட்டான். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் நம்ம வீட்டு நிலைக்கால் மேல பூசல, நம்ம மேல பூசி இருக்கிறா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. நம்ம மேல உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரை நிலைக்கால் மேல நிழலாய் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பூசினதற்கே பார்வோன் அலற ஆரம்பிப்பான். ஆனால் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், எந்த அந்தகார வல்லமையின் பிடியில் இருந்தாலும் சரி, நீ இயேசுவை நோக்கி பார். ஆமென். உனக்கு விடுதலை உண்டு, உனக்கு வாழ்வு உண்டு. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை, அடிக்கப்பட்ட சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்போது என்ன உண்டாகும் தெரியுமா? ஒரு 3 காரியங்களை நான் சொல்லி நான் இந்த நாளிலே செபிக்க விரும்புகிறேன். ஆமென். என்ன உண்டாகும்? ஆமென். ஆதாரமாக லூக்கா 23வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். லூக்கா 23வது அதிகாரம், அதனுடைய 40 முதல் வாசியுங்கள்.
மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுவதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ, நான் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று. முதலாவது என்ன உண்டாகும் அப்படின்னா உணர்வு உண்டாகும். நோக்கி பார்க்கும்போது உணர்வு உண்டாகும். என்னாகமம் 21 நோக்கி பார்க்கிறாங்களே, நோக்கி எதுக்காக நோக்கி பார்க்க சொல்லுகிறார் தெரியுமா? உணர்வுள்ளவர்களாய் மாற. உணர்வுள்ள நோக்கி பார்க்கும்போது என்ன உண்டாகும்? உணர்வு உண்டாகும். என்ன உணர்வு உண்டாகும்? அந்த என்னாகும் 21 உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை வைத்து நான் சொல்லி நான் இங்கே வர விரும்புகிறேன். அப்பொழுது உங்களுக்கு புரியும் என்ன உணர்வு உண்டாகும். இப்போ இவங்க என்ன செய்யறாங்க? பாவம் செய்தாங்க. பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை இப்பொழுது கண்டு கொண்டிருக்கிறார்கள். அநேகர் செத்து மடிகிறார்கள். இப்போ இருக்கிறவங்களுக்கு இப்போ நம்மளையும் இது கொன்றுவிடும், நம்மளையும் இந்த சர்ப்பம் கொன்று விடும், கொத்தி விடும், விஷத்தை இறக்கி விடும், நாமும் இதே போலதான் சாக போகிறோம். அப்ப இதுக்கு வேற வழியே கிடையாதா? பிழைப்பதற்கு, வாழ்ந்திருப்பதற்கு, இதிலிருந்து விடுதலை பெற, இதிலிருந்து ரட்சிப்படைய வேற சோர்ஸே கிடையாது, வேற மார்க்கமே கிடையாது, வேற வழியே கிடையாதா என்று கதறின போது மோசேயை பார்த்து கேட்கிறாங்க. மோசே கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் போதுதான் கர்த்தர் ஒரு மார்க்கத்தை காண்பித்து கொடுக்கிறார். என்ன? ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்து கம்பிலே தூக்கி வைக்க வேண்டும், உயர்த்தி வைக்கப்பட வேண்டும். அதை நோக்கி பார்க்கிறவன் எவனும் பிழைப்பார். இப்பொழுது நோக்கி பார்க்கிறார்கள். நோக்கி பார்க்கும்போது என்ன உணர்வு வந்திருக்கும் தெரியுமா? முதலாவது, இது உயர்த்தப்பட காரணம் என்ன தெரியுமா? நான் செய்த பாவம். அப்போ இவங்க தப்பு பண்ணாம இருந்திருந்தா அது நடந்திருக்காது. ஆதி மனிதன் பாவம் செய்த போது தீர்க்க தரிசனம் வெளிப்படுகிறது, உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அப்போ உணர்வுள்ள ஆதாம் என்ன நினைப்பார் தெரியுமா? நான் மட்டும் இந்த தப்பு பண்ணாம இருந்திருந்தா. சிலுவையை நோக்கி பார்க்கிறவன் உணர்வடைவான். என்ன உணர்வடைவான்? என்னுடைய பாவம், என்னுடைய பாவம், என்னுடைய மீறுதல், என்னுடைய அக்கிரமம். ஏசாயாவுக்கு ஆவியானவர் காண்பித்துக் கொடுக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பாடு மரணங்களை காண்பித்துக் கொடுக்கிறார். ஏசாயா எழுதுகிறார். ஏசாயா 53வது அதிகாரம் 4-5 வசனங்கள். நம்முடைய பாடுகள், நம்முடைய துக்கங்கள், இந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தினாலே, இந்த பாவத்தின் விளைவுகளாலே நாம் பாடுபட வேண்டியது, நாம் துக்கப்பட வேண்டியது. ஆனால் அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அடுத்த வசனம் 5வது வசனம், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய அக்கிரமங்கள். அதை நோக்கி பார்க்கிறவனுக்குள்ளே உண்டாகிற உணர்வு என்ன? என் பாவம், என் மீறுதல், என் அக்கிரமம். நான் மட்டும் தப்பு பண்ணாம இருந்திருந்தா, நான் மட்டும் பாவம் செய்யாம இருந்திருந்தா அவர் இப்படி அடிக்கப்பட வேண்டிய நிலைமை வந்திருக்கிறாதே. நான் செய்த பாவம், நான் செய்த அக்கிரமம், நான் செய்த தவறு. இந்த உணர்வு இல்லாமல் குணப்பட முடியாது. ஏசாயாவை கொண்டு எழுதினார். ஆண்டவர் ஏசாயா கிட்ட சொல்றாரு. ஏசாயா 6வது அதிகாரத்தின் 10வது வசனம். ஏசாயா 6:10. இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும், தங்கள் கண்களினால் காணாமலும், தங்கள் காதுகளினால் கேளாமலும், தங்கள் கால்களினால் கேளாமலும், தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும், தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும், நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க நீ அவர்கள் இருதயத்தை கொழுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு. அந்த வசனத்தை பாத்தீங்களா? இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும். அப்ப இருதயத்துல உண்மையிலே உணர்வு வரும்போதுதான் அவன் குணப்படுவான். அவன் நோக்கி பார்த்து உணர்வு உண்டாகும் போது என்ன உண்டாகிறது? சுகம் உண்டாகிறது. இருதயத்தில் அடிக்காயம் மாறுகிறது, குணமாக்கப்படுகிறான். பாவத்தினால் உண்டான காயங்கள் மாறுகிறது. பாவத்தின் விளைவுகளுக்கு அவன் நீங்களாக்கி விடுகிறான். 1 பேதுரு 2வது அதிகாரம் அதனுடைய
Praise the Lord. 1 பேதுரு 2வது அதிகாரம் கடைசி 2 வசனங்களை வாசியுங்கள். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். நம்முடைய பாவங்கள், என்னுடைய மீறுதல், என்னுடைய அக்கிரமம் சிலுவையிலே சுமந்தார். அடுத்த வார்த்தை, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இது என் பாவம், என் மீறுதல், நான் செய்த பாவத்தின் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டார் என்கிற உணர்வு எனக்குள்ளே உண்டாகும் போது அவருடைய தழும்புகளால் எனக்கு சுகம் உண்டாகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். குணம். இருதயத்தில் சுகம் வேணும், சரீரத்தில் சுகம் வேணும், ஆத்துமாவில் சுகம் வேணும். முதல்ல நமக்கு தேவை என்ன தெரியுமாங்க? இந்த காயம் ஆற்றப்படணும், குணம் உண்டாகணும். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போன அந்த வாலிபன் கள்ளர் கையில் அகப்பட்டு அவனை குற்றூராக்கி போட்டாங்க. அவனுக்கு முதல்ல தேவைப்பட்டது என்ன தெரியுமா? சௌக்கியம், சுகம். நம் பாடினோம், அடிப்பிணரால். ஆமென். அடிப்பிணர்னா தழும்புகளால் குணம். அந்த குணத்தை பெற்றேன். அருமையான அந்த மலையாள பாட்டில் இப்படி அதை எழுதினவங்க எழுதியிருக்கிறாங்க, ஆண்டவரே அடிப்பிணரால். ஆமென். உங்க தழும்புல நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்பை நான் பார்த்தேன் ஆண்டவரே. அதுல எனக்கு நீங்க கொடுக்கிற சுகத்தை நான் பார்த்தேன் ஆண்டவரே. பகரம் எந்த நல்கும் ஞானினி, இதற்கு ஈடா எனக்கு என்ன தர முடியும்? நான் ஒண்ணு தரேன்பா, எனக்கு நீங்க தந்த ஆரோக்கியத்தை நான் உங்களுக்கே கொடுக்கிறேன், உங்க நாம மகிமைக்காக. என் பாவத்தினால் அவர் நொறுக்கப்பட்டார். 2 கொரிந்தியர் 5:21 அருமையான ஒரு வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அதன் அர்த்தம் என்ன? பாவத்தினால் வருகிற தண்டனை அனைத்தையும் அவர் ஏற்றுக்கொள்ளும்படிக்கு அவரை நமக்காக தந்தருளினார். எனவேதான் நோக்கி பார்க்கிறவனுக்குள்ள என்ன உண்டாகும்? உணர்வு உண்டாகும். என்ன உணர்வு? என் பாவம். இயேசுவின் நாமத்திலே சொல்றேன், இந்த பூமியில பிறந்து நல்லவனாய் வாழ்கிறவர்கள் இருக்கலாம், ஆனா நீதிமானாய் ஒருவனுக்கும் இயேசு இல்லாமல் வாழ முடியாது, காணப்பட முடியாது. பரலோக பிதாவினுடைய பார்வையிலே யார் நீதிமான் தெரியுமா? யார் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டார்களோ அவர்கள் மாத்திரமே நீதிமான். எனவேதான் நோக்கிப்பார், உனக்கு உணர்வு உண்டாகும். அடுத்து என்ன? இவங்க நோக்கி பார்க்கறாங்க. எதை நோக்கி பார்க்கறாங்க? வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கறாங்க. கீழே என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கிறது? கொள்ளிவாய் சர்ப்பங்கள் கடிச்சிட்டு இருக்கு. இந்த கொள்ளிவாய் சர்ப்பங்களுக்குள்ள என்ன இருக்கிறது அப்படின்னா, இந்த கொள்ளிவாய் சர்ப்பங்களுக்குள்ள விஷம் இருக்கிறது. இப்ப இவங்க எதை நோக்கி பார்க்கறாங்க? வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கறாங்க. அதுல என்ன இல்ல தெரியுமா? அந்த தூக்கப்பட்ட அந்த வெண்கல சர்ப்பத்துல என்ன இல்ல தெரியுமா? கொஞ்சம் கூட விஷம் இல்ல. எனக்காக அவர் பாவமாக்கப்பட்டது உண்மைதான், ஆனால் அவருக்குள்ளே எவ்வளவேனும் பாவம் இல்லை. பாவம் இல்லாதவர். இன்னொன்று என்ன? இந்த வெண்கல சர்ப்பத்தில் என்ன இல்லை தெரியுமா? ஜீவன் இல்லை, அல்லது சுவாசம் இல்லை. எனக்காக கல்வாரி சிலுவையிலே பாவம் இல்லாதவர் மரித்தார். நான் பிழைத்துக் கொள்ள, நான் வாழ்ந்திருக்க, எனக்காக, என் மீறுதல்களுக்காக, என் அக்கிரமங்களுக்கு நிமித்தம், என் பாவங்களின் நிமித்தம் எவ்வளவேனும் பாவம் இல்லாதவர் தம்முடைய ஜீவனை விட்டார். இதுக்கெல்லாம் காரணம் நான் ஆண்டவரே, நான் செய்த பாவம். உம்மை விட்டு விலகும் செயல்
செய்த நாளுண்டு, உம்மை காயப்படுத்தும் வார்த்தை சொன்ன நாளுண்டு, பாவம் செய்ய காலம் கேட்ட துரோகினா. ஆண்டவரே, நான் செய்த பாவம். இந்த பூமியில பிறக்கிற அத்தனை பேரும் வாழ்றதுக்காக பிறக்கிறான். மரணம் உண்டு, ஆனாலும் பிறக்கிறவன் சாகிறதுக்காக பிறக்கிறான் இல்ல, வாழ்வதற்காக. ஆனா மரிக்க வேண்டும் என்பதற்காகவே நீண்ட ஆயுள் உள்ளவர் இந்த பூமியிலே அவன் பிதாவுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் எல்லாவற்றையும் விட்டு வெறுமையாக்கி இந்த பூமியில வந்தார். காரணம் என்ன தெரியுமா? நாம் அவரை நோக்கி பார்த்து பிழைக்கும்படியாக. என யார் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, ஆமென், இப்படிப்பட்ட ஒரு விலையேறப்பட்ட ரட்சிப்பை பாக்கியத்தை அடையும்படிக்கு கர்த்தர் இந்த சத்தத்தை உங்கள் காதுகளில் கேட்க பண்ணி கொண்டிருக்கிறார். மத வித்தியாசம் அல்ல, ஜாதி வித்தியாசம் அல்ல, ஒட்டுமொத்த மனு குலத்துக்காக இந்த பூமியிலே வந்து ஆமென் அவர்களுடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ஜீவனை விட்டு மூன்றாவது நாளில் உயிர் தெழுந்து இன்றும் ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தராய் தேவாதி தேவனை வீற்றிருக்கிற ஒரே ஒருவர் தான் உண்டு. அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து. வேறொரு நாமம் இல்லை, வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. இந்த நாமத்தை சொல்லி கூப்பிடும்போது ரட்சிப்பு உண்டு, இந்த நாமத்தை சொல்லி கூப்பிடும்போது விடுதலை உண்டு, இந்த நாமத்தை சொல்லி கூப்பிடும்போது ஹalleluya வாழ்வு உண்டு, ஜீவன் உண்டு, வழி உண்டு. ஷஹந்தரா லரியாந்தரபா ஹalleluya. மரிக்கிறதுக்காகவே வந்தார். ஆமென். பிசாசு என்ன செய்ய பார்த்தான் தெரியுமா? அவரை சாக விடாது இருக்க உலக மேன்மைகளை கொண்டு வந்து கொடுக்க பார்த்தா. 40 நாள் ஜெபம் முடித்ததும் கொண்டு வந்து நிறுத்துகிறான். எல்லாத்தையும் இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் உலகத்துல இருக்கிற அத்தனையும் கொண்டு வந்து காட்டினான் இயேசுவுக்கு முன்னாடி. அவர் தேவன், இருப்பினும் அவர் இந்த பூமியில் இப்பொழுது எப்படி வந்திருக்கிறார்னா மாம்சமாகி வந்திருக்கிறார். அந்த வார்த்தை எதுவா மாறி இருக்கிறது? மாம்சமாகி மனுஷகுமாரனாய் வந்திருக்கிறார். கர்த்தத்துவம் அவர் தோளில் இருக்கிறது. அவர் ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு எல்லாம் இருந்தும் அவர் 100% மனுஷகுமாரனாய் வந்திருக்கிறார். அவரை எப்படியாவது தன் வழியில் இழுக்க பார்க்கிறான், எல்லாத்தையும் கொடுக்கிறான். ஆண்டவர் ஒரே வார்த்தை சொன்னார், அப்பாலே போண்டார். ஏன்? என் பிதா எனக்கு இதை விட பெஸ்ட் கொடுக்கிறார். என்னங்க அந்த பெஸ்ட்? இயேசுவே சொன்னார், ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் ஆத்தும நஷ்டமானால் லாபம் என்ன? அதன் அர்த்தம் என்ன? இந்த உலகம் எல்லாவற்றையும் விட இந்த ஒருவனுக்குள், இந்த ஜான் சாமுக்குள்ள இருக்கிற ஆத்துமா எனக்கு ப்ரெஷியஸ். அதை என் பிதா எனக்கு தருவதாய் சொல்லி இருக்கிறார். எனக்கு கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், இந்த உலகம் முழுவதும் இருக்குல்ல, இது எல்லாவற்றையும் விட உங்களுக்குள்ளே அவர் மீட்டெடுத்த ஆத்துமா விலையேற பெற்றது, விலையேற பெற்றது. எனவேதான் ஏசாயா 53 சொல்லி இருக்கிறது, அவர் தம்முடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு. இன்னைக்கு அற்பமான காரியத்துக்காக உங்களை 4 பேர் பகைக்கிறாங்களா? பகைக்கட்டும். பணத்தின் நிமித்தம், பொருள் நிமித்தம், பொன்னின் நிமித்தம், இடத்து நிமித்தம் 4 பேர் உங்களை வெறுக்கிறாங்களா, பகைக்கிறாங்களா? அதை நினைச்சு வரி பண்ணாதீங்க. இதெல்லாம் எனக்காக ஒருத்தர் குப்பைன்னு விட்டார். சாத்தான் ஆஃபர் பண்றான், ஆஃபர் அவ்வளோத்தையும் கொடுக்கிறான். உன் ஆத்மாவுடைய வேல்யூ சாத்தானுக்கு வர தெரிஞ்சிருக்கு. உன்னுடைய ஆத்மாவுடைய வேல்யூ நீ அறிந்து கொள். எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நோக்கிப்பார், நோக்கிப்பார். சாத்தான் அத்தனையும் கொடுக்கிறான். இயேசுவுக்கு திருப்தி இல்லை, போன்ட்டார். அவருக்கு எது திருப்திங்க? நானும் நீங்களும் தான். ஆமென். ஓமை ஊக்கமாய் நோக்கி பார்த்து ஷலரபகபரப வெட்கமடை
ஆமென். உம்மை ஊக்கமா நோக்கி இயேசுவே உண்மையா வெட்கமாட என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், ஆமென், ஆமென். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க நான் தீர்மானித்திருக்கிறேன் என்று பவுல் சொல்ல காரணம் இதுதான். நீ விடுவிக்கப்படுவாய், நீ புது சிருஷ்டியாவாய். நீ இயேசுவை நோக்கி பார், உனக்குள்ள அந்த உணர்வு உண்டாகும். அவர் ஏன் மரித்தார் என்கிற உணர்வு எனக்குள்ளே உண்டானால்தான் அவருடைய மரணத்தின் பலனாகிய இந்த ரட்சிப்பை என்னால் சுதந்திரிக்க முடியும். அந்த கூட்டத்தில் எத்தனை பேர் இருந்தாங்கல்ல? அறைந்தவர்கள் இருந்தார்கள். உடன் அறையப்பட்ட 2 கள்ளர்களில் இன்னொருவனும் அவரை சரியா பார்க்க வேண்டிய விதத்தில் பார்க்கல. கல்வாரி சிலுவையில் அறையப்பட்ட போது அந்த கூட்டத்தில் யாருக்கு உண்மையிலே இந்த ரட்சிப்பு கிடைச்சதுன்னா, அங்கே 100க்கு அதிபதி உண்டு, ஆலோசனை சங்கத்தார் உண்டு, ஜனங்கள் உண்டு, சேவகர்கள் உண்டு, உடன் அறையப்பட்ட 2 பேர் உண்டு. அத்தனை பேர் நடுவில் ஒருத்தனுக்கு தான் அந்த கூட்டத்தில் ரட்சிப்பு கிடைச்சது. ஒருத்தனுக்கு. ஏன்னா அவன் சரியா நோக்கி பார்த்தான். என் பாவத்துக்காக இயேசு மரித்தார் நோக்கி பார்த்தா அவனுக்கு ரட்சிப்பு. சும்மா பார்க்கிறவங்களுக்கு ரட்சிப்பு கிடையாது, நோக்கி பார்க்கிறவனுக்கு தான் ரட்சிப்பு. ஏங்க அங்க இயேசு ரத்தம் சிந்தும் போது அந்த கூட்டத்தில் அங்க நிறைய பேர் இருந்தாங்கல்ல, அத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்களா? இன்னைக்கு நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ, இன்னைக்கு நான் சிலுவையில் அறையப்படும் போது நீங்க எல்லாம் வந்துட்டீங்கல்ல, இன்னைக்கு எல்லாருமே நீங்க பரலோகத்தில் இருப்பீங்க அப்படின்னு சொன்னாரா? இல்ல, ரட்சிக்கப்பட்டவனுக்கு மட்டும்தான் பரலோகத்தில் இடம். அந்த கூட்டத்தில் ஒருவனுக்கு மட்டும்தான் அந்த இடம் கிடைத்தது. யார் அவன்? இயேசுவை சரியாய் நோக்கி பார்த்தவன். இன்னைக்கு இந்த சத்தத்தை 1000 பேர் நீங்க கேட்கலாம், ஆனால் இந்த பிழைத்துக் கொள்ள ஒரே வழி, நீங்கள் நோக்கி பார்க்கணும். இயேசுவே, என் பாவத்துக்காய் நீர் அடிக்கப்பட்டீரே, என்னுடைய மீறுதல் நிமித்தம் காயப்பட்டீரே, என்னுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நொறுக்கப்பட்டீரே. நீர் அடிக்கப்பட, நீர் நொறுக்கப்பட, அந்த கல்வாரி சிலுவையிலே நீர் ஜீவனை விட காரணம் என்னுடைய பாவம் என்று எவன் உணர்ந்து கொள்ளுகிறானோ அவனுக்கு அந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை கர்த்தர் கொடுக்கிறார். இலவசமாய் கொடுக்கிறார், கிருபையாய் கொடுக்கிறார். ஹalleluya. 1 கொரிந்தியர் 15:3 சொல்லப்பட்டிருக்கிறது, நமது பாவங்களுக்காக அவர் மரித்தார். இந்த வசனத்தை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 15:3. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்தார். பிரதானமாய் ஒப்புவிக்கப்பட்ட சத்தியம் இது. நமது பாவம், எனது பாவம், நமது பாவங்களுக்காக மறைத்தார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வந்து நின்ற ஏசாயா உணர்வடைந்த போது அவன் குணமடைந்தான். குணமடைய உணர்வடையணும். உணர்வில்லாதவன் வாழ்க்கை குணமடையாது, ஆரோக்கியமே ஆகாது. சிலுவையை நோக்கி சரியாய் நோக்கி பார்க்கிறவன் அவன் பிறர் குற்றத்தை காண மாட்டான், தன் பிழையை உணர்வான். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? சங்கீதம் 19 இருக்கிற தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? இன்னைக்கு எல்லாம் நம்ம சிலுவையை பார்க்கிறதை விட்டுட்டு, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பார்ப்பதை விட்டு மற்றவர்களை பார்ப்பதில் அதிகம் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறோமே. நம் கண்ணில் உத்தரம் இருப்பதை கூட நாம் உணர முடியாத பரிதாபமான நிலையில் இருக்கிறோமா? சிலுவையை நோக்கி பார்க்கிறவனுக்கு மட்டுமே தன் கண்ணில் இருக்கிற துரும்பை, ஆமென், உத்தரத்தை எடுத்து மாற்ற முடியும். சிலுவையை நோக்கி பார்க்கிறவனுக்கு மாத்திரமே பிழைத்துக் கொள்ள முடியும். நான் என் பாவம் ஆண்டவரே, என்னுடைய மீறுதலப்பா, என்னுடைய அக்கிரமம் ஆண்டவரே, இந்த உணர்வு ஒருபோதும் நஷ்டம் அடையக்கூடாது. என்னால், என் நிமித்தம். இந்த உணர்வு எப்பொழுது நமக்குள்ளே உண்டாகுமோ, உணர்வடைந்தவன் என்ன செய்வான் தெரியுமா? அவர் அண்டை திரும்புவான்.
நீங்க லூக்கா 23வது அதிகாரத்துல கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, இவன் உணர்வடைகிறான். இந்த 2 கள்ளர்களில் ஒருவன் உணர்வடைகிறான். உணர்வடைந்தவன் என்ன செய்கிறான் பாருங்கள். ஆமென். 42வது வசனம். இயேசுவை நோக்கி, போதும். ஒருவன் சொல்லுகிறான், அவரை திட்டிவிட்டு சொல்றான், நீ தேவனுடைய குமாரனா, நீயும் ரட்சித்து எங்களையும் ரட்சித்துக் கொள்ளலாம்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி பேசும்போது இவன் கடிந்து கொள்ளுகிறான். அவர் ஒரு தவறும் செய்யவில்லை, நாம் அப்படி அல்ல, நாம் செஞ்ச காரியங்கள் அப்படிப்பட்டதென உணர்வடைந்தவன் அடுத்து என்ன செய்கிறான் பாருங்கள். இயேசுவை நோக்கி பார்க்கிறான். உணர்வடைந்தவன் இயேசுவண்டை திரும்புவான். இளைய குமாரன் உணர்வடைந்து தகப்பனிடத்தில் திரும்பி என்ன செய்தான்? தன் பாவங்களை அறிக்கை செய்தான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். உண்மையாய் உணர்வடைந்தவன் அவரிடத்தில் அறிக்கை செய்வான், நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், நான் பாவம் செய்தேன், உம்மை ஆமென், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை. உணர்வடைந்தவன் வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புவான். இளைய குமாரன் தகப்பனிடத்தில் வரும்போது சொல்லுங்க, நான் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். அந்த அறிக்கை செய்ததும் தகப்பன் கட்டி அணைத்து, அவன் அறிக்கை செய்த உடனே அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்ன தெரியுமாங்க? வஸ்திரம். அதுதான் ரட்சிப்பு. இந்த வஸ்திரம் கிருபையாய் வைக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு நீங்க காசு கொடுக்க தேவையில்லை, இதுக்கு டொனேஷன் தேவை கிடையாது. இதுக்கு செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். பிளக்கப்பட்ட கண்மலையை உற்றுப்பார், நோக்கிப்பார், நீ உணர்வடைவாய். நீ உண்மையாய் உணர்வடைகிறவன் அறிக்கை செய்வான். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். ஆண்டவரே, நான் பாவம் செஞ்சிட்டேன், நான் பாவம் செய்தேன் ஆண்டவரே. ஓ, உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். தேவ சமூகத்திலே 2 பேர் ஜெபிக்க போகிறார்களாம். ஒருவன் நாயக்காரன், பரிசேயன் போய் நிற்கிறான். அவன் தன் செய்தவைகளை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறான். நான் உபவாசம் பண்ணேன், நான் தசமபாகம் கொடுத்தேன், நான் அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன். நீதிய தேவ ஆலயத்தில் வந்து நீதியாகிய கிறிஸ்துவை நோக்கி பார்க்காமல் தன்னுடைய நீதிகளை நோக்கி பார்க்கிறவனுக்குள்ள பெருமை எழும்பும். தேவ சமூகத்தில் வந்துட்டு நம்ம எதை பார்த்துட்டு இருக்கிறோம்? தேவ சமூகத்தில் வந்துட்டு அவன் சொல்றான், நான் தசமபாகம் கொடுக்கிறேன், நான் உபவாசிக்கிறேன். தான் செய்த தன்னுடைய நீதியை பார்த்துட்டு இருக்கிறான். ஆயக்காரன் வந்தா அவன் கண்களை கூட ஏறெடுத்து பார்க்க முடியாமல், ஆண்டவரே நான் பாவியப்பா, என் மேல கிருபையா இறங்கும் என்றான். இயேசு சொன்னார், அவன் அல்ல, இதோ முன்னாக வந்து நின்று தன் நீதிகளை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறானே அவன் அல்ல, பின்னாக வந்து நின்று தன் பிள்ளைகளை உணர்ந்து அறிக்கை செய்து கொண்டிருக்கிறானே இவனே நீதிமான். இவனே நீதிமான். எங்கள் நீதி எல்லாம் அழுக்கான கந்தை, நீங்க தான் பாயலாம். இயேசுவை நோக்கி பார்த்து தன் பிள்ளைகளை உணர்ந்து தன் பாவங்களை உண்மையாய் அறிக்கை செய்கிறவன் மீண்டும் பாவத்தை நோக்கி போக மாட்டான். அவனால் போக முடியாது. ஆமென் சொல்லுங்கப்பா. ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று மீண்டும் துணிகரமாய் ஒருவன் பாவம் செய்வானால் அவனை குறித்து சொல்லப்பட்ட வசனங்களை
சபை ஒரு நாள் மறந்துடக்கூடாது. எபிரேயர் 6, எபிரேயர் 10. எபிரேயர் 6வது அதிகாரத்தை முதல்ல வாசிங்க. 6வது அதிகாரம் 4 முதல் வேகமாய் வாசிங்கள். ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரமையை ருசி பார்த்தும் பரிசுத்தாவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையும் இனி வரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தும். 6வது வசனம், மறுதலித்து போனவர்கள். மறுதலித்து போனவர்கள்னா என்ன அப்படின்னா, திருப்பி அந்த பழைய பாவத்தை நோக்கி போறாங்கல்ல, அந்த அனுபவம். மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் என்ன செய்யறாங்களா? அவமானப்படுத்துறாங்க. இந்த பாவம் எவ்வளவு மோசமானது தெரியுமா? எனவேதான் எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பாவிகளுக்கு விலகி இருக்கிறாராம். அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். பைபிள்ல கூடுன்னு சொன்னா அது கூடும். பைபிள்ல ஒரு காரியம் ரொம்ப ரிஸ்க்பான்னு சொன்னா அவ்வளவுதான். கூடாத காரியங்கிற வார்த்தை மனுஷன் சொல்ற வார்த்தை இல்லை, தேவன் சொன்ன வார்த்தை. எனவே தான் ஜாக்கிரதையாயிருங்கள், கிருபையை விருதாவாக்காதிருங்கள். எபிரேயர் 10வது அதிகாரம் 27 முதல் வாசியுங்கள். நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான் ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான். இங்கே யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? 26வது வசனம், சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் இது பாவம்னு தெரிஞ்சு நீ செஞ்சேன்னா நீ என்ன செய்யறியா? உன்னை பரிசுத்தமாக்கின அந்த குமாரனுடைய இரத்த வசனத்தை வாசிங்க. 28 தேவனுடைய குமாரனை 29 தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து. கொஞ்சம் அதை இமேஜின் பண்ணி பாருங்க. நாம் செய்யற அந்த ஒரு பாவ செயல் என்பது நாம இயேசுவை மிதிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர் நம்மை பரிசுத்தம் பண்ணும்படி சிந்தினாரே ரத்தம், அது நம்ம என்ன என்று எண்ணுகிறோமா? அசுத்தம் என்று எண்ணுகிறோமா? அது மாத்திரமல்ல, தேவன் நமக்கு பாராட்டினாரே கிருபை, அந்த கிருபையின் ஆவி என்ன செய்கிறோம்? நிந்திக்கிறோம். இப்படிப்பட்டவர்கள் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். யோசித்து பாருங்கள். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இன்னைக்கு இந்த நிலையில யாராவது இருப்பீங்கன்னா, நாங்க தான் ஒரு விசை ரட்சிக்கப்பட்டுட்டோமே, நாங்க தான் ஒரு விசை மீட்கப்பட்டுட்டோமே என்று விட்டு விடாதீங்க. பாவத்தில் விழுந்தாலே நீ கடிக்கப்பட்டவன் என்று அர்த்தம். பாவத்தில் எவன் விழுகிறான் அவன் கடிக்கப்பட்டவன். பாவத்தில் இருக்கிறவன் ஒருபோதும் அவருடையவனாய் இருக்க முடியாது. இளைய குமாரன் தான், பிள்ளைதான். ஆனால் அவன் இருந்தது துன்மார்க்கத்துக்குள்ளே, பாவத்துக்குள்ளே. தகப்பனால் அவனை கட்டி அணைக்க முடியாது. எப்பொழுது முடிந்தது தெரியுமா? அவன் அந்த உளையான சேற்றை விட்டு எழுந்து தகப்பனிடத்தில் வந்தானே, அப்பொழுது மட்டும்தான் தகப்பனால் அவனை கட்டி அணைத்து முத்தமிட முடிந்தது. பாவத்திலே இருப்பாயானால் கட்டி அணைத்து முத்தமிட மாட்டார். ஏன்னா நீ ஒரு விசை ரட்சிக்கப்பட்டவன். முதல் விஷயம், நாம் அறியாமையில் இருந்தோம், காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பி அடைந்தோம். அப்பொழுது அறிவில்லை, நமக்கு அறிவில்லை. எது பாவம் எது பரிசுத்தம் என தெரியவில்லை. நல்லது கெட்டது தான் தெரியுமே தவிர பாவம் எது பரிசுத்தம் எதுன்னு தெரியாம இருந்தோம். அதுதான் காணாமல் போன ஆட்டை போல. கண்ணு தெரியும், ஆனா அறிவில்லை. அப்பொழுது அவர் கிருபையாய் தேடி வந்தார். சேற்றில் இருப்பதை அறிந்து கை தூக்கி எடுத்தார். இப்பொழுது பிள்ளையாக்கி இருக்கிறார்.
குமாரன் குமாரத்தி, மகன் மகள் என்ற ஸ்தானத்தில் வந்திருக்கிறார். இதன் பிறகு நாம் செய்கிற பாவம் என்பது மனப்பூர்வமாய் செய்கிற பாவம், சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு செய்கிற பாவம். அறியாமையில் செய்கிறவைகள் உண்டு. ஆனா இது பாவம் தெரிஞ்சு செய்கிறவன் என்ன செய்கிறானா, அவன் இயேசுவை மிதிக்கிறானா. இரண்டாவது, அவர் சிந்தின அந்த குற்றமற்ற அந்த விலையேறப்பட்ட இரத்தத்தை அவன் அசுத்தம் என்று எண்ணுகிறானாம். மூன்றாவது, அவனுக்கு பாராட்டின கிருபைய அவன் நிந்திக்கிறானாம். எபிரேய ஆக்கியோனை கொண்டு ஆவியானவர் சொல்ற, கொஞ்சம் யோசித்து பாரு, இப்படி நீ இருப்பேனா நீ எவ்வளவு பெரிய கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பாய் என்பதை யோசித்து பாரு. நோக்கி பாருங்கள். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். காலம் சமீபமாய் இருக்கிறது. அவர் வரும்போது ஓடி ஒளிகிறவர்களாகவோ மார்பில் அடித்து புலம்புகிறவர்களாகவோ இருக்கக்கூடாது. அவரை எதிர்கொண்டு போக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற மணவாட்டியாய் காணப்பட வேண்டும் என்பதற்காக சபையே கர்த்தர் வார்த்தையை உன்னை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். நோக்கி பார், நோக்கி பார், உணர்வு உண்டாகும். இரண்டாவது, நோக்கி பார்க்கும்போது என்ன உண்டாகும் தெரியுமா? நம்பிக்கை உண்டாகும். நம்பிக்கை உண்டாகும். என்ன நம்பிக்கை தெரியுமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் 3வது அதிகாரம் 14-15 ஒரு விஷயம் கூட வாசிக்க கேட்கலாம். யோவான் 3:14-15. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். இயேசுவை சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறவனுக்கு என்ன நம்பிக்கை உண்டாகும் தெரியுமா? எனக்கு நித்திய ஜீவன் உண்டு, எனக்கு வாழ்வு உண்டு, எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. ஆமென் சொல்லுங்க சத்தமா. ஹalleluya. இந்த சிலுவையில் அறையப்பட்ட கள்ளர்களில் ஒருவன் மனம் திரும்பினவன், உணர்த்தப்பட்டவன். இயேசுவை பார்த்து கேட்கிறான். 42வது வசனத்துல, லூக்கா 23:42 இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். எப்படிங்க கேட்க முடிந்தது? ஏன்னா நோக்கி பார்க்கிறவனுக்கு தெரியும், ஏன்னா அவருக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 15:22 சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் நாம் உயிர்ப்பிக்கப்படுவோம். அவர் தாங்க நம்முடைய நம்பிக்கை. எபிரேயர் 12:1 சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த விசுவாச ஓட்டத்தின் துவக்கமும் அவர்தான், முடிவும் அவர்தான். அல்பாவும் அவர்தான், ஓமேகாவும் அவர்தான். அவன் நோக்கி பார்க்க தான் நம்பிக்கை உண்டாகும். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறவன், நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையை நோக்கி பாருங்கள், உன்னுடைய ஆரம்பம் என்னவென்று நோக்கி பார். விசுவாசியே, விசுவாச ஜனமே, கர்த்தருடைய ஜனமே, நம்முடைய ஆரம்பம் எங்க தெரியுமாங்க? சிலுவையில தான். ஹalleluya. அவருடைய மார்பு பிளக்கப்பட்டதே, அங்கேதான் நமக்கென்று ஒரு ஊற்று பிறக்கப்பட்டது. அந்த ஊற்றிலே பருகி வளர்ந்தவர்கள், ஆரம்பிக்கப்பட்டவர்கள் தான் நாம். நம்முடைய வாழ்க்கை அங்க இஸ்ரவேல் ஊற்றிலிருந்து உண்டானவர்களே. அன்று இஸ்ரவேலரை பார்த்து சொல்லப்பட்ட வார்த்தை, நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? ரட்சிப்பின் ஊற்று. ரட்சிப்பின் ஊற்று. அது எங்கே பிறக்கப்பட்டது? அது எங்கே திறக்கப்பட்டது? சிலுவையிலே திறக்கப்பட்டது, அங்கே பிளக்கப்பட்டது. அங்கேதான் நம்முடைய ஆரம்பம் இருக்கிறது. நம்முடைய ஆரம்பத்தை பாரு. உனக்கு ஒரு ஓட்டத்தை ஆரம்பிச்சாரு, நீ அவரை பாரு. அவரை பார்க்க 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 உனக்குள்ள நம்பிக்கை உண்டாகும். என்ன நம்பிக்கை தெரியுமா? இந்த ஓட்டம் பாதியில நிற்காது. அவர்தான் அல்பா, அவர்தான் ஓமேகா. என்னுடைய ஓட்டம் இந்த பூமியில ஓடி முடி மட்டும் என்னை ஓட வைத்து என்னை நித்தியத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். ஹalleluya. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை.
ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கவனமா கேளுங்க. என் உள்ளம் கர்த்தருக்குள் மகிழுகிறது. அவரால் தாங்க நமக்கு நம்பிக்கையும் தைரியமும் உண்டாகி இருக்கிறது. நாம நம்பிக்கையெல்லாம் வருத்த முடியாது. என்னால் விசுவாசிக்கவே முடியல, என்னால் நம்பவே முடியலன்னு யாராவது கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னா, நம்பிக்கை உண்டாக, விசுவாசம் உண்டாக ஒரே வழி, அடிக்கப்பட்ட கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள், இயேசுவை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. தகப்பன் ஈசாக்கை அழைத்து கொண்டு போகிறார். 3 நாள் ஒரு பிடியும் கிடைக்கல. எங்க போறோம், ஏன் போறோம், எதுக்கு போறோம், ஒன்றும் தெரியல. இந்த ஓட்டம் சக்சஸ்ஃபுல்லா முடியுமா தெரியாது, திரும்பி வருவேனா தெரியாது. அப்ப எல்லாம் தெரியணும்னா ஒரே வழிதான் இருக்கிறது, அவரை பார்க்கணும். அப்பா ஆட்டுக்குட்டி எங்கப்பா? நோக்கி பார்த்தா நம்பிக்கை உண்டாகும். அவரை நோக்கி பாருங்க. இன்னைக்கு நம்ம சமூகத்தில் இருப்போம், நோக்கி பார்க்க மாட்டோம், வேற எதையோ யோசிச்சுட்டு இருப்போம். அவங்க இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு 1 ஹவர்ல 3/4 மணி நேரம் வேற எதையோ யோசித்து அதன் அர்த்தம் என்ன? வேற எதையோ நோக்கி பார்த்துட்டு இருக்கிறோம். நம்முடைய ஃபோக்கஸை வேற எங்கேயோ வச்சுட்டு இருக்கிறோம். அதனால ஜெபித்த பிறகும் நம்பிக்கையற்று எழும்புகிற எத்தனை பேர் இருக்கிறாங்க? எவ்வளோ நேரம் ஜெபித்த பிறகும் கொஞ்சம் கூட விசுவாசம் ஏன் வரல தெரியுமா? அவரை முன்னிறுத்தி அவரை நோக்கல. நீங்க அவரை பாருங்க. அந்த சிலுவையில் எனக்காக அடி நித்திய ஜீவன் இல்ல, நித்திய ஜீவன். இந்த உலகத்தின் அதிபதி என்று எண்ணப்படுகிற அழைக்கப்பட்ட பிசாசானவனுக்கு அவனுடைய சர்வ வல்லமை பயன்படுத்தினாலும் கிடைக்காததுதான் இந்த நித்திய ஜீவன். அதை மண்ணினால உருவாக்கப்பட்ட நான் அவரை நோக்கி பார்க்கும்போது எனக்கு கிடைக்குமானால் எவ்வளவு பாக்கியங்க. அந்த நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு தந்த வாக்கு தத்தம். அவன் நோக்கி பார்க்கிறவனுக்கு என்ன நம்பிக்கை தெரியுமா? வாக்கு தத்தம் எனக்கு உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நம்பிக்கை நமக்குள் இருக்குமானால் நாம் அவரை நோக்கி கூப்பிடுவோம். நம்பிக்கையற்றவன் இயேசுவை நோக்கி கூப்பிட மாட்டான். ஒருத்தனுக்கு ஜெபிக்கவே முடியலன்னா அது எதை காண்பிக்கிறது என்றால் அவங்களுக்குள்ள நம்பிக்கை அற்று போய் கொண்டிருக்கிறது என்பதை காண்பிக்கிறது. நம்பிக்கை, இவனுக்கு அந்த நம்பிக்கை இருந்ததுனால இயேசுவை நோக்கி, இயேசுவை பார்த்து தான் அவன் எதை கேட்கிறான் பாத்தீங்களா? நீர் உம்முடைய ராஜ்யம். என்ன ஜெபங்க இது! அந்த இடத்துல அவன் என்ன கேட்டிருக்கணும்? ஆண்டவரே, நீங்க நினைச்சா லாசருவெல்லாம் எழுப்பி விட்டது மாதிரி என்ன இங்கே எழுப்பி விட முடியும். அது கேட்கல. அவன் கேட்டது மேலானதை கேட்கிறான். நீ அடிக்கப்பட்ட கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பாயானால் அற்பமானதை கேட்க உனக்கு தோணாது. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நோக்கி சரியாய் நோக்கி பார்க்கிறவனுக்கு அற்பமானதை கேட்க தோணாது. அவன் கேட்கிறதெல்லாம் மேலானது, மேலானது. கொலோசியர் 3 அதுதானே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானதையே நாடுங்கள். நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது முதடியனை நினைத்தருளும். கேட்டான் பாத்தீங்களா? அந்த நம்பிக்கை நமக்குள்ளே உண்டாகணும். அவரை நோக்கி பார், எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார். இந்த நம்பிக்கை உண்டாகும். ஆமென். இயேசுவை நோக்கி பாருங்க. இந்த நம்பிக்கை யாருக்குள்ள இருக்குதோ அவங்க அவரை நோக்கி கூப்பிடுவாங்க. புலம்பல் 3 அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. மகா ஆழமான கிடங்கில் இருந்து ஆமென் உமது நாமத்தை பற்றி கூப்பிட்டேன். 55 முதல் 58 வரை உள்ள வசனங்கள். நீர் என்னை அணுகி என் வழக்கை நடத்தி என்னை மீட்டு கொண்டீர். நோக்கி கூப்பிடுகிறவர்கள் மீட்கப்படுவார்கள். நம்பிக்கை உண்டாகும். வெளிப்படுத்தின விசேஷம் ஆமென் அதனுடைய 12வது அதிகாரத்தின் 10வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். Thank you Holy Spirit. வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். ஹல்லேலூயா. குற்றம் சாட்டுகிறவன் தள்ளப்பட்டு போனான். இது எப்படி நடந்தது?
நியாயாசனத்தில் இருக்கிற கர்த்தருக்கு முன்பதாக சும்மா எதுவுமே சொல்ல முடியாதே. அப்படி இருக்க இங்கே சாத்தான் வெட்கப்பட்டு போக காரணம் என்ன? அவன் தள்ளப்பட காரணம் என்ன? காரணம் ஒன்றுதான். கொலோசியர் 2வது அதிகாரம் 13 முதல் 15 வரை உள்ள வசனங்களை வாசித்தால் தெரியும். நமக்கு எதிரே உங்கள் பாவங்களினாலையும் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலையும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரிடையாகவும் விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறவனுக்கு நம்பிக்கை உண்டாகும். என்ன நம்பிக்கை? நாளை அவர் சன்னிதானத்திலே நாம் போய் நிற்கும் போது நான் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். காரணம், என்னை குற்றம் சாட்டும்படி துடித்துக் கொண்டிருக்கிற சாத்தான் வெட்கப்பட்டு போகும்படியாய் அவர் எனக்கு எதிரடையான கையெழுத்தை குலைத்து போட்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமென். சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஹalleluya. வேற எதை பார்த்தாலும் இந்த நம்பிக்கை வராதுங்க. ஆமென். இன்னைக்கு அந்த கிருபாசன தண்டையிலே தைரியமாக ஓடி வர காரணம் என்ன தெரியுமா? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து. குற்றம் சுமத்துகிறவனா சாத்தான்? யார் குற்றம் சுமத்துகிறவன்னா? குற்றம் சாட்டுகிறவன், குற்றம் சுமத்துகிறவன். சாத்தான் இருக்கான் தெரியுமா? 2 காரியத்தை செய்வான். ஒன்னு, நம்ம செஞ்சதை பெருசாக்கி சொல்லுவான் ஆண்டவர்கிட்ட. 2வது, செஞ்சிருக்க மாட்டோம், அப்படி செய்யணும்னு தோணி இருக்கும் தெரியுமா, அதை கூட அவன் சுமத்துவான். இந்த குற்றம் சுமத்துறது, குற்றம் சாட்டுறது. இந்த குற்றம் சுமத்துறது, குற்றம் சாட்டுறது யாருக்கு வேலை? அவன் தள்ளப்பட்டான், தள்ளப்பட்டு போனான். காரணம் என்ன? அதே 10வது வசனத்தில் மேலே சொல்லப்பட்டிருக்கிறது, ரட்சிப்பு, வல்லமை, தேவராஜ்யம். அந்த ரட்சிப்பினுடைய வல்லமை என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன். சாத்தான், ஆண்டவர் என்ன சொன்னார்? சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்குவேன் என்றார் அல்லவா? நீ பாவத்தை பார்த்து போகாதே, சாத்தான் வாழ்க்கையில ஜெயிக்க இடம் கொடாதே. நீ கர்த்தரை நோக்கி பார்த்து அமர்ந்துரு. இந்த ஓட்டத்தை துவங்கினார்ல, எது வரைக்கும் நோக்கி பார்க்கணும் தெரியுமா? இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கிறது வரைக்கும். நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளி விட்டுரு, இல்லைன்னா பாவம் ஒன்று தள்ளி விட்டுரும். பாவம் ஒன்று தள்ளி விட்டா நீ திரும்ப எழுந்து வந்து தான் பார்க்க முடியுமே தவிர இருக்கிற இடத்துல இருந்து பாவத்தில் இருந்து அவரை பார்க்க முடியாதுங்க. பாவத்தை விட்டு எழுந்து வந்தால் தான் தகப்பனை பார்க்க முடியும். முதலாவது காணாமல் போன ஆட்டை போல சிக்குண்டு கிடந்தோம். மேய்ப்பன் கவனமாய் தேடி நம்மை தூக்கி எடுத்தார். இப்போ பிள்ளைகளாக இருக்கிறோம். பிள்ளைகளாக்கப்பட்டவர்கள் எழுந்து வரணும். பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சீயோனே, நீ உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும். நீ வா, தேவ சமூகத்தில் வா, கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து. இப்போ ஏதாவது பாவ பிடியில் இருப்பாயானால் அதை போ என்று விட்டு விட்டு அப்பா சமூகத்தை வந்து நோக்கிப்பார், உனக்கு நம்பிக்கை உண்டாகும். ஒரு பாவத்தில் திருப்பி அகப்படுத்தி விட்டு சாத்தான் வந்து காதுல நிறைய பேசுறான்ல, நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு இவ்வளோ பாவம் செஞ்சுட்டல, இனி உனக்கு அவ்வளோதான், உனக்கு லைஃப் இல்லை பேசுறான்ல. லைஃப் இல்லை, உன் கதை முடிஞ்சிட்டு, நீ பண்ண துரோகத்தில் அவர் மன்னிக்கவே மாட்டார். இப்படிப்பட்ட சிந்தைகளோடு யாராவது இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு தான் செய்தி. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். உன்னை அழிப்பது அவர் நோக்கமா இருக்குமானால் உன் பாவத்துக்கு தக்க தண்டனை எப்பவோ உன் மேல வந்திருக்கும். இன்னைக்கு அவர் கிருபை பாராட்ட காரணம் என்ன தெரியுமா? உனக்காக கொடுத்தது விலையேற பெற்ற ஜீவன். அவர் கொடுத்த கிரயம் அதிகம். அவர் சொல்லுகிறார், நீ என்னண்டை திரும்பு, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். நீ கர்த்தரிடத்துல வா, இன்னைக்கு வா. நீ எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் சரி, இயேசு நாமத்தில் சொல்றது, பாவத்தை வேண்டாம் என்று உதறிவிட்டு இன்று கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்பாயானால் அவருடைய இரக்கம் உனக்கு கிடைக்கும். உனக்குள்ள இந்த நம்பிக்கை உண்டாகும், நித்திய ஜீவன் உண்டு. ஆமென். நமக்கு எதிரடையான கையெழுத்தை குலைத்து போடுவார். அதற்காக அவர் சிலுவையில் வெற்றி சிறந்திருக்கிறார். நீ நோக்கி பார்த்தால் பிழைப்பாய். நோக்கி பார்த்தால் உணர்வு உண்டாகும். உணர்வு உண்டானவன் பாவத்தை அறிக்கை செய்வான்.
நோக்கி பார்த்தால் நம்பிக்கை உண்டாகும். நம்பிக்கை உண்டாகிறவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவான். கர்த்தரை நோக்கி கூப்பிடுவான். நோக்கி பார்த்தால் இடம் உண்டாகும். எங்கே இடம் உண்டாகும்? ஆமென். இங்கே இந்த சிலுவையில் தொங்கினவன் இயேசுவை பார்த்து என்ன கேட்கிறான்? லூக்கா 23:42. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். அடியேனை நினைத்தருளும். எங்கே இடம் தெரியுமா? அவருடைய ராஜ்யத்தில். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அவருடைய ராஜ்யத்தில் இடம் இருக்கணும்னா முதல்ல எங்க இடம் வேணும்? இதே வசனத்தில் இருக்கு. அவருடைய ராஜ்யத்தில் யாருக்கு இடம் உண்டு? சொல்லுங்க யாராவது. அவருடைய நினைவில் யாருக்கு இடம் இருக்கிறதோ அவர்களுக்கு அவருடைய ராஜ்யத்தில் இடம் உண்டு. ஆமென் சொல்லுங்க. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நோக்கி பார்த்து என்ன கேள்வி கேட்கிறார்? என்ன ஒரு காரியம் கேட்கிறான்? என்னை நினைத்தருள். இயேசுவின் நினைவில் யாருக்கு இடம் இருக்கிறதோ அவர்களுக்கு அவருடைய ராஜ்யத்தில் இடம் உண்டு. ஆதியாகமம் 8வது அதிகாரத்தில் நோவாவை நினைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் நோவா? நீதிமான். யாத்ராகமம் 2:24 ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடு செய்த உடன்படிக்கையை நினைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 8வது அதிகாரம் யாரை நினைக்கிறார்? நோவாவை நினைக்கிறார். யார் நோவா? கிருபை பெற்றவன். யார் நோவா? நீதிமான். எப்பொழுது நினைத்தார்? பேழைக்குள்ளே போன பிறகு. கிறிஸ்துவாகிய பேழைக்குள்ளே யார் வருகிறார்களோ அவர்கள் அவரால் நினைவு கூறப்படுவார்கள். எனவேதான் வேதம் சொல்கிறது நோவா நீதியை பிரசங்கித்தான். நோவா பிரசங்கித்த நீதி என்ன? சிம்பிள். காஸ்பல் தான் பிரசங்கித்தார். என்ன காஸ்பல்? அழிவு வரப்போகுது, இந்த பேழைக்குள்ள வந்தா நீங்க தப்பிச்சுக்குவீங்க, பேழைக்குள்ள வரலன்னா நீங்க அவுட். இதுதாங்க இன்னைக்கும் பேசப்படுகிற காஸ்பல். உலகம் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவாகிய பேழைக்குள்ள வந்தா தப்பித்துக் கொள்வோம், இல்லை என்றால் யாரா இருந்தாலும் மாண்டு விடுவோம். அப்போ மீட்கப்படுகிறவன் ரட்சிக்கப்பட்டவன் நினைவு கூறப்படுகிறான். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தாராம். அப்ப அடுத்து அவர் யாரை நினைக்கிறார் தெரியுமா? உடன்படிக்கை செய்கிறவர்களை. ரட்சிக்கப்பட்டு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நான உடன்படிக்கைக்கு உட்படுகிறவர்கள் அவர் தம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது நினைவு கூறப்படுவார்கள். அன்று இஸ்ரவேலருக்கு மாத்திரமே இருந்த இடம். சங்கீதக்காரனுக்கு கர்த்தர் ஒரு வெளிப்பாட்டை கொடுத்து எழுத வைத்தார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். பெரியோரை. அப்ப அவர் நினைவுல இந்த சிறியவனும் வர முடியுமா? முடியும். எப்பொழுது முடியும்? சிலுவையை நோக்கி பார்க்கும்போது. அவர் நினைவில் இடம் உண்டு. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என இஸ்ரவேல் கோத்திரத்தாருக்கு மாத்திரமல்ல, அவர் சிலுவையிலே நமக்கு பாராட்டின கிருபை என்ன? எபேசியர் 2வது அதிகாரம் 11 முதல் 16 வரை உள்ள வசனங்களை வேகமாய் வாசிக்க கேட்கலாம். எபேசியர் 2:11 முதல் 16 வரை உள்ள வசனங்கள். ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியராய் இருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எண்ணப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேல் காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமாக. இதுதான் ரட்சிக்கப்படுகிற அனுபவம். ரட்சிக்கப்பட சமீபமானீர்கள் என்பதின் அடையாளம் என்ன? ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் எங்கே சேர்க்கிறார்? சபையிலே கொண்டு வந்து சேர்க்கிறார்.
சமீபமானோம். எதற்கெல்லாம் சமீபமானோம்? அடுத்த வசனம், எப்படியெனில் எப்படியெனில் நம்முடைய சமாதான காரணராகி அவர் நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாக நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அன்று இஸ்ரவேல் புறஜாதியான் என்று இருந்த அந்த பேரியரை கர்த்தர் உடைச்சிட்டார். இப்போ யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசம் கிடையாது. இப்போ இஸ்ரவேல் புறஜாதி வித்தியாசம் கிடையாது. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமா இருக்கிறார். பாவிகள் இயேசுவோடு இருந்ததை பார்த்து, என்ன இவங்க கூட எல்லாம் பந்தி இருக்கிறார்னு சொன்னதும் இயேசு சொன்னார், நீ நாளைக்கு பார்க்க போற ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடு கூட கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து அநேகர் வந்து பந்தியில இருப்பதை பார்க்க போகிறீர்கள் என்றார். அன்று இஸ்ரவேலருக்கு மாத்திரமே இந்த காணியாட்சிக்குள்ளே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் இடம் இருந்தது. ஆனால் ஆண்டவர் இந்த பேரியரை உடைச்சிட்டாரு. சிலுவையில் நீ நோக்கி பார்ப்பாயானால் எப்படி அன்று இஸ்ரவேலின் நடுவிலே ராகாபுக்கும் அவள் குடும்பத்துக்கும் இடம் உண்டானதோ, அதே போல இயேசுவை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு அந்த நித்தியத்தில் இடம் உண்டு. இடம் உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நோக்கி பார்க்கிறவனுக்கு நித்தியத்தில் இடம் உண்டு. ஆண்டவரே, அவருடைய நினைவுல இடம் உண்டு. என்ன பாக்கியம்! அவர் நினைக்கணுங்க, நம்மளை அவரை பார்க்கிறவனை நினைப்பார். இயேசு உடனே அவனுக்கு வார்த்தை கொடுக்கிறார். என்ன வார்த்தை தெரியுமா? இன்று நீ என்னுடனே பரதீசில் இருப்பாய். இன்று நீ என்னுடனே பரதீசில் இருப்பாய். என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், வாழ்க்கையில ஒரு நாளும் அசதியா மட்டும் இருந்துடாதீங்க. நான் என்னை உட்படுத்தி என் ஃபேமிலிக்கும் சர்ச்சுக்கும் இதை பார்க்கிற கேட்கிற எல்லா ஊழியக்காரங்களுக்கும் விசுவாசிகளுக்கும் எல்லாருக்கும் சேர்த்து இந்த வார்த்தை கர்த்தருடைய பீடத்திலிருந்து வருகிறது. அசதியா மட்டும் இருந்துடாதீங்க. நோக்கி பார்க்கறத மட்டும் விட்டுறாதீங்க. விளத்தில் சத்துரு துடித்து கொண்டிருக்கிறான். எப்பொழுது விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிறான். ஓட்டத்தை துவக்கி இருக்கிறார். முடிக்கிறது வரைக்கும் ஃபோக்கஸை மாத்திராதீங்க. நோக்கி பாருங்கள், நோக்கி பாருங்கள், நோக்கி பாருங்கள். இது கிருபையின் காலம். எப்படி அன்று சிலுவையில் தொங்கின கிறிஸ்து ஜீவனை விட்டாரோ அப்பொழுது இருள் உண்டானது இல்ல? அதே போலதான் அந்த கிருபையின் காலம் முடிய போகிறது. இயேசு எப்ப ஜீவனை விட்டார் தெரியுமா? அந்த ஜீவன் யார் கையில் இருந்துச்சு தெரியுமா? அவர் கையில தான் இருந்துச்சு. ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன்னார், அங்க முடியுது. ஏன் இந்த ஃபர்ஸ்டே செஞ்சிருக்கலாமே ஆண்டவருக்கு? இவ்வளவு வேதனை வேண்டாமே? சிலுவையில் அறையப்பட்டு தொங்க விட்டதுமே ஆவி ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவர் விடல. அப்படி விட்டிருந்தா 2 பேரில் ஒருவனுக்கு ரட்சிப்பு கிடைத்தது, அந்த ரட்சிப்பு அவனுக்கு கிடைச்சிருக்காது. 6 மணி நேரம் தொங்குறார். வலியை சகிச்சுட்டு தொங்கிட்டு இருக்கிறார். எதற்கு? இதுதான் கிருபை. இதுதான் கிருபையின் காலம். இந்த 6 மணி நேரத்தில் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டான் பாத்தீங்களா? யூதாசே, கொஞ்சம் அவசரப்பட்டுட்டியப்பா. உனக்காக அவர் ஜீவனை விடாம தொங்கிட்டு இருந்தார். நீ ஒரு விஷயம் ஓடி வந்து என்னை மன்னியோன்னு சொல்லியிருந்தா உனக்கு அந்த மன்னிப்பு கிடைச்சிருக்குமே. அவர் எப்படி ஆவியை விட்டு ஆமென் கண்களை மூடினாரோ அதே போல கிருபையின் காலம் முடிய போகிறது. இந்த கிருபையின் காலத்தில் நீ ரட்சிக்கப்படணும். இந்த கிருபையை நீ எப்படி பார்க்கணும் தெரியுமா?
இயேசு உனக்காக சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறதை வைத்து பார்க்கணும். உன் பாவத்துக்காக ஒருத்தர் அங்க துடிச்சிட்டு இருக்கும் போது நீ திருப்பி போய் பாவம் செய்ய போவியா? அப்படி பாவம் செய்வாயானால் அங்கே அவரை அறைந்தார்களே அவர்களை விட கொடியவன் நீ. அதான் பைபிள்ல இருக்கு. நீ இயேசு அவமானப்படுத்துற. கிருபையை நீ எப்படி பார்க்கணும் தெரியுமா? சிலுவையில் அவர் துடிக்கிறதை வைத்து பார்க்கணும். அதனுடைய விலை கிரயத்தை வைத்து பார்க்கணும். நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களுடைய வேல்யூ தெரியாது. ஆனால் அதுக்கு கிரயம் கொடுத்து வாங்கின நமக்கு தெரியும். நம்ம கஷ்டத்தில் வாங்கின பொருட்கள் கொஞ்சம் டேமேஜ் ஆனாலும் சீக்கிரம் தூக்கி போட்டுற மாட்டோம். அதை எப்படியாவது சரி பண்ணி ஆனால் அதுக்கு ஒரு கிரயத்தை கொடுத்துருப்போம். அப்போ நம்ம பிள்ளைங்க வந்து அது ஒரு வெறும் பொருளாக தான் பார்ப்பாங்க. நாம் அதை வந்து கிரயத்தை வைத்து பார்ப்போம். அதே போல தான் கிரயத்தை வச்சு பார்த்தா நமக்கு அதை எப்படி வைக்கணுமோ அதை இப்படி வைப்போம். அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ ஹேண்டில் பண்ணுவோம். எப்படி கேர் பண்ணணுமோ அப்படி கேர் பண்ணுவோம். தேவன் நமக்கு பாராட்டின கிருபையை வெறுமனே கிருபையை பார்க்காதீங்க. அதுக்கு கொடுக்கப்பட்ட கிரயத்தை வைத்து பார்க்கணும். கிரயத்தை வச்சு பார்த்தா வேற எதையும் நமக்கு பார்க்க தோணாதுங்க. பிளக்கப்பட்ட கண்மலையாகிய கிறிஸ்துவை மட்டும்தான் பார்க்க தோணும். எனக்காக அவர் கொடுத்த கிரயம் பெருசு. அப்படி பார்க்கிறவர்கள் இனி எப்படி இருக்க வேண்டுமா? 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 14-15 வசனங்களை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 14-15 வசனங்கள். கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைக்காமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்க. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அப்ப அவருடைய இரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்டேன், நான் பிழைத்துக் கொண்டேன் என்று சொல்லிவிட்டு இனி நான் என்ன நிதானிக்கணும் அப்படின்னா, நான் அவருக்காக தான் வாழ்றேனா இதை ஒவ்வொரு நாளும் நிதானிக்கிறேன். அந்த வசனத்தை பார்த்தீங்களா? பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படிக்கு. அப்ப எனக்காக இயேசு மரிக்க காரணம் என்ன அப்படின்னா, அவருக்காக நான் வாழணும். அவருக்காக நான் வாழ எனக்காக அவர் மரித்தார். இதுதான் சத்தியம், இதுதான் சுவிசேஷம். இயேசுவுக்காக நான் இனி வாழணும். இந்த செய்தி வேளையில உண்மையா இனி உள்ள காலம் நான் இயேசுவுக்காக வாழ விரும்புகிறேன் அப்படி சொல்லுகிறவர்கள் மாத்திரம் நீங்க எங்க இருந்தாலும் சரி முழங்கார் படியிட்டு கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். நீ எங்க இருந்தாலும் சரி, நான் எனக்காக அவர் மரித்தார், நான் பிழைத்திருக்கிறேன், இனி நான் இயேசுவுக்காக வாழ விரும்புகிறேன். இயேசுவுக்காக நான் என்னைக்கோ என் பாவத்து நிமித்தம் என் அக்கிரமத்து நிமித்தம் செத்து போயிருக்க வேண்டியவன், மண்ணாய் போயிருக்க வேண்டியவன், சாம்பலாய் இருக்க வேண்டியவன். எனக்காக இயேசு மரித்தார். இனி எத்தனை காலம் இந்த பூமியில தேவன் வைத்திருக்கிறாருன்னு தெரியாது. ஆனா நான் இயேசுவுக்காக வாழ்வேன், இயேசுவுக்காக வாழ்வேன். இப்ப நீங்க உண்மையா ஆண்டவர்கிட்ட பேசுங்க. யாரா இருந்தாலும் சரி, நீங்க பெரியவங்களோ சின்னவங்களோ அது எனக்கு தெரியாது, விசுவாசிகளோ ஊழியக்காரங்களோ தெரியாது. என்னுடைய ஆவியிலே ஆவியானவர் பாரப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நாம் ஜீவனோடு இருப்பதற்கான காரணம் கிருபைய கிரயத்தை வைத்து பார். அந்த கிருபை எவ்வளவு பொக்கிஷம் என்பதை அறிந்து கொள்வாய். சும்மா கிருபை கிருபைன்னு சொல்லிட்டு போவதற்கல்ல, அதனுடைய கிரயத்தை நீ பார்த்தேன்னா அந்த கிருபையை நீ வேஸ்ட் பண்ண மாட்ட, அந்த கிருபையை நீ விருதாவாக்க மாட்ட. எனக்கு பாராட்டின கிருபை. நீ பேசுங்க ஆண்டவர்ட்ட.
இயேசுவின் நாமத்திலே இந்த சத்தத்தை கேட்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், இனியும் போய் நீ பாவம் செய்வாயானால் நீ இயேசுவை அவமானப்படுத்துகிறாய். ஆண்டவரே, எனக்காக நீங்க துடிச்சது போதும்பா. எனக்காக என் நிமித்தம் நீங்க அவமானப்பட்டது போதும் ஆண்டவரே. என் நிமித்தம் அடிக்கப்பட்டது போதும் ஆண்டவரே. என் நிமித்தம் நொறுக்கப்பட்டது போதும்பா. பேசுங்க ஆண்டவர்கிட்ட. நான் உங்களுக்காக வாழ விரும்புறேன். என் விருப்பத்தெல்லாம் குப்பைன்னு தூக்கி போட்டுறேன். எனக்குள்ள நிறைய ஆசைகளை கட்டி வச்சிருக்கிறேன்பா, இப்பொழுதே இடிக்கிறேன் இயேசுவின் நாமத்துல. நான் எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை எனக்குள்ள நான் கட்டி வச்சிருக்கிறேன். 2 மாடி 3 மாடி 3 மாடின்னு எனக்குள்ள நான் கட்டி வச்சிருக்கிறேன். இயேசுவின் நாமத்துல இப்பொழுது உடைக்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க அதை நான் உடைக்கிறேன்? உடைச்சிருங்கப்பா. நான் உமக்காக வாழ விரும்புகிறேன். பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். அப்ப அவருடைய மரணத்தின் மூலம் எனக்கு கிடைக்கப்பெற்ற இந்த வாழ்வு இன்னொருவனுக்கு நான் கொடுக்க வேண்டுமா? இன்னொரு காரியத்துக்கா? இந்த உலகத்துக்கா? இல்ல, எனக்காக ஜீவனை தந்தாரே. நான் வாழும் நாள் ஒரு நாளானாலும் உமக்காகத்தான், உமக்காகத்தான் இயேசுவே, உமக்காகத்தான். ஓ என் ஜீவன் மரணம் மகிமைக்காகத்தான் இயேசுவே. ஆண்டவரே, நான் வாழும் வாழ்க்கை உங்களுக்கு மட்டும்தான் சொல்றவங்க மாத்திரம். ஒருவேளை உங்க வீட்டுல உங்க கூட இருக்கிறவங்க சும்மா இருந்து பார்த்துட்டு இருக்கலாம். ஆனா நீங்க அப்படி இருக்காதீங்க. முழங்கார் படிக்கிட்டு 2 கைகளை விரித்து, இயேசுவே நான் உங்களுக்காக தான் வாழணும் ஆண்டவரே. நான் உங்களுக்கு, நீங்க என்ன எந்த நிலைமையில வச்சாலும் நான் உங்களுக்காக மட்டும்தான் வாழணும் ஆண்டவரே. ஐ லவ் யூ ஜீசஸ். ஆண்டவரே, நான் வாழ உம்முடைய மரணம் காரணமா இருந்திருக்கிறதப்பா. அப்படி என்றால் இந்த வாழ்க்கை உமக்கு தானே சொந்தம் ஆண்டவரே. நான் வாழ, நான் பிழைத்திருக்க ஆண்டவர் உம்முடைய மரணம் காரணமா இருந்திருக்கிறது என்றால் இந்த வாழ்க்கை உமக்கு தானே சொந்தம் ஆண்டவரே. உமக்கல்லவா சொந்தம் அப்பா. ஆண்டவர், நான் உமக்காகவே உமக்காகவே உம்முடையவனாகவே நான் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னை கிருபை தந்து நடத்துங்கப்பா. என்னை அப்படியே நடத்துங்கப்பா. இதற்கு தடையாய், இதற்கு எதிராய், இதற்கு தடையாய் காணப்படுகிற எல்லாவற்றையும், என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பங்கள் இதற்கு தடையாய் இருக்குமானால் ஆண்டவர் அவைகளை நான் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணி தள்ளுகிறேன் ஆண்டவரே. அப்ப நான் கட்டி வைத்திருக்கிற என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆசை என்கிற மனக்கோட்டை இதற்கு தடையா இருக்குமானால் இதோ அதை உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே. உடைக்கிறோம். உமக்காகவே ஹalleluya. என்னை தருகிறேன் தருகிறேனும் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேனும் பாதத்தில் என்னை தருகிறேன். அர்ப்பணிப்போடு ஆண்டவர் சமத்தில் உண்மையா விட்டு கொடுக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை உங்கள் மேல், கர்த்தருடைய தயவு உங்கள் மேல. சொல்லுங்க, என்னை தருகிறேன், என்னை தருகிறேன் முழுவதுமாக, முற்றிலுமாக. ஆண்டவரே, என்னை தருகிறேன். இவ்வளவாய் அன்பு கூர்ந்து எங்களை நேசிக்கிற தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம் சித்தம் போல வாழ எங்களை உருவாக்குமே, 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 உருவாக்கும் அப்பா. ஆமென், ஆமென்.
கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றியோடு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி தகப்பனே, பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். அப்பா, இந்த 10வது மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஆராதனைகளை சபையாய் கூட முடியாவிட்டாலும் ஆண்டவர் இப்படிப்பட்ட அனுகூலங்களை நீர் தந்துமை ஆராதிக்கும் பாக்கியத்தை தந்தீரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். பாட, துதிக்க, ஜெபிக்க எங்களுக்கு கிருபை செய்து ஆண்டவர் நீங்க எங்க கூட பேசுனீங்க. ஆண்டவரே, நீங்க பேசுனீங்க. ஆண்டவரே, நீரே எங்கள் விசுவாச ஓட்டத்தை துவக்கினவர். கடைசி வரை உண்மையே நோக்கி அப்பா அந்த நித்தியத்தை சுதந்தரிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை செய்வீராக. நெருங்கி வருகிற பாவங்களை நாங்க எங்க வாழ்க்கையில இடம் கொடுத்துடக்கூடாதுப்பா. அதை தள்ளிவிடணும் ஆண்டவரே, தள்ளிவிட்டு ஓடணும் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளில் உண்மையாய் அர்ப்பணித்த ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் இன்று வாழ்ந்திருக்க உம்முடைய மரணமே காரணம் அப்பா. இதை அறிந்து உணர்ந்து உமக்காய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த வாரம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியின் வாரமாய், ஆசீர்வாதமான வாரமாய் கர்த்தர் மாற்றித்தாங்க. நாளை நடக்கிற சபை கூடுதல் ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதித்து பொறுப்படுத்தி நடத்தும். இந்த வார ஊழியங்களை எல்லாம் பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த வாரத்தின் ஒவ்வொரு நாட்களும் உம்முடைய பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியாக இருப்பதாக வேண்டிய சுகம், பலன், ஜீவன், கிருபைகளை கொடுத்து காத்துக்கோங்க. எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் பரவுகிற கொள்ளை நோக்கி விலக்கி மறைத்து காத்துக்கொள்ளும். தேசத்துக்கு சமாதானத்தை கிருபையாய் கட்டளையிடும். உடைய வல்லமையுள்ள கரங்களிலே தாழ்த்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யும். கன, மகிமை, துதி, ஸ்தோத்திரம் எல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் கூட, எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.